Hi guys, welcome back to my BTS Army Girls channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். இது ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். என்னோட ஃப்ரெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. டேக் போடுங்க டயாங்க்கு அப்படினு சொல்லிட்டு அவங்க கேட்டபடியே நம்ம போட்டுறலாம். நான் ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட் ஆகட்டும், எஃப்எஃப் ஆகட்டும், என்ன ஒரு வீடியோவா ஆகட்டும், அதெல்லாம் சட்டுன்னு போடவே மாட்டேன். எப்பவுமே லேட் ஆயிடும் கண்டிப்பா. ரொம்ப லேட் பண்ணி தான் போடுவேன். ஆனால் இதுதான் ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம் ஓய் புஜுக்கு. நல்லா இருக்கா? சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய காலேஜை தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் நிறைய பசங்க இப்போ தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடுறத தான் காட்டுறாங்க. போயிட்டே இருக்கும்போது இப்போது அந்த பக்கத்தில் ஒரு 4-5 பசங்க பைக்கை எடுத்துகிட்டு உள்ள காலேஜுக்குள்ளேயே பைக் எடுத்துகிட்டு வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு ரொம்ப கீழே குனிஞ்ச மணிக்கே ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லோரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க காலேஜில். ஆனால் அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப எப்படி சொல்கிறது, மாடர்ன் ட்ரெஸ்ஸே போடல, சுடிதார் போட்டு ரொம்ப சிம்பிளாக, கம்பல் கூட பெருசாக போடாமல் ரொம்ப குட்டியாக, பொட்டு கூட பெரிய பொட்டு வைக்காமல் சின்ன பொட்டாக வச்சுட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை, ஒயன் தான். ரொம்ப க்யூட்டாக அழகாக தான் இருக்குது. ஆனால் கீழே குனிஞ்சிக்கிட்டே அந்த பொண்ணு போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த சொன்னல ஒரு 4-5 பசங்க பைக்குலாம் எடுத்துகிட்டு காலேஜுக்குள்ளே கிடையாது, கொஞ்சம் வெளியே தான், அங்கே எடுத்துகிட்டு உக்காண்ட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் டயாங் கூட இருக்கிறாங்க. இப்போது ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. அந்த கும்பலில் இருக்க ஒரு பையன் கூப்பிட்றான். ஏய் பொண்ணு இங்கே வா அப்படின்போது, யார் நானா அப்படின்போது, உன்னைத்தான் இங்கே வா அப்படின்போது ஒயனும் ரொம்ப இப்படியே போகலாமா வேணாமான்னு யோசித்து போய்கிட்டு இருக்காங்க. போனோடனே சொல்லுங்க அண்ணா அப்படின்போது அவ்வளோதான் பல்ப் ஆகிடுச்சு அந்த பையனுக்கு. என்ன அண்ணான்ற, அண்ணாலாம் சொல்லாத, நீ எத்தனாவது இயர் நீ அப்படின்போது, நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, செகண்ட் இயர்னால் என்ன பயந்துருவோமா, நாங்கள்லாம் தேர்ட் இயர் தெரியுமா, நாங்கள் தான் சீனியர் அப்படிலாம் சொல்லி பந்தா காட்டிகிட்டு இருக்கும்போது, அப்படியா சரி நான் போகிறேன், எனக்கு டைம் ஆச்சு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒயனு, இப்போது டைம் ஆகிடுச்சா, என்ன படித்து கிழிக்க போகிறேன்றேன், காலேஜுக்குள்ளே போயிட்டு அப்படி என்ன கிழிக்க போகிறேன், சரி போய் சிகரெட் வாங்கிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி காசு டயாங் கொடுக்குறான். நீங்கள் குறுன்னு பார்க்குறீங்க, சிகரெட்டான்ற மாதிரி. நான் அதெல்லாம் வாங்குறதே இல்லை, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு. இப்போது டயாங் தான் போய் வாங்கிட்டு வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி, கை கூட நீங்கள் தரமாட்டீங்க, கையை இழுத்து பிடிச்சி காசு கொடுக்குறான். போய் வாங்கிட்டு வா, 2 வேணும் அப்படின்றான். 2 பேக்கெட்டுன்ற மாதிரி கை காட்டுறான். நீங்களா போகணுமான்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டுருக்கீங்க. கடைக்கு போயிட்டு எனக்கு 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, என்னம்மா ரேகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அந்த பசங்கள்லாம் அப்படின்போது, ஆமாம் அங்கிள் எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்போது எல்லா பசங்களும் காலேஜுக்குள்ளே போகிற பாதி பசங்க எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு பார்க்க அப்பாவியாக இருக்குது, சிகரெட்டு கேட்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நீங்களும் அதை ஒயனும் வாங்கிக்கிட்டு இந்தாங்க எனக்கு டைம் ஆச்சு, இப்போயாவது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறீங்க. இப்போது டைம் தான் கையை பிடிச்சிட்டு, அப்படி என்ன படித்து கிழிக்க போகிற, அவ்வளோ சீக்கிரமாக போய் உட்காரு அப்படின்றான். நீங்களே இங்கே எப்படி உட்காருறது அப்படின்போது, மடியில் உட்காரு, கேட்குற பாரு, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வைக்கிறான். நீங்களும் ஐயோ நான் கிளாஸுக்கு போகிறேன் எனக்கு டைம் ஆச்சுன்றீங்க. விடவே மாட்டுறான் கையை பிடிச்சிக்கிட்டு. நீங்களும் கையை தட்டி விட்டு அழுதுகிட்டே ஓடிடுறீங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடினோடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. பார்த்தியாடா குழந்தெல்லாம் காலேஜுக்கு வந்திருக்கு, அழுதுட்டு போகுது அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்கெல்லாம் விடுறா வெறுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சிகரெட்லாம் குடிச்சிட்டு புகைலாம் விட்டுட்ருக்காரு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே போல், செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு டே போல் காலேஜு ரொம்ப கேவலமாக போயிடுச்சுன்னு சொல்லி ரூமில் உட்காந்து, வீட்டுக்கு வந்தோடனே ரூமில் உட்காந்து அழுது தீக்குறீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்போது, ஏன் அழுகுற, காலேஜில் என்ன சரியாக சொல்லித்தரலையா அப்படின்போது,
இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. உங்கள் அம்மாகிட்ட கூட சொல்ல மாட்டீங்க, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்க. உங்கள் அம்மாவில் சரி விடுமா அழுவாத, என்ன ஆனாலும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாங்க. நீங்களும் சரிம்மா நாளைக்கு நான் போகல அப்படின்றீங்க. ஏம்மா அப்படின்னுவது, நான் போகலம்மா அப்படின்னு. இல்லைம்மா செகண்ட் டேலாம் லீவ் போடக்கூடாது, காலேஜ் போகிறல பெரிய பிள்ளை ஆகிட்ட லீவ் போடாதம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து ஹக் பண்ணி போயிட்டு வாம்மா காலேஜ் போய் படிச்சுட்டு வாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அன்பா. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி க்யூட்டாக எப்பவும் போல் சிம்பிளாக இருக்கீங்க. ஆனால் அது க்யூட்டாக தெரியுது கண்ணாடியில் பார்க்கும்போது, மற்றவங்களுக்கு தெரியுது. உங்களுக்கும் அது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் என்ன க்யூட்டாக இருக்க போகிறேன், நான் என்ன அழகாக இருக்க போகிறேன் அப்படின்னு தான் தெரியுது. அது ஒரு சில பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தெரியுமா, நான்லாம் அழகு இல்லை அப்படின்னு. நானே அப்படி தான் ஆக்சுவலாக அழகில்லைன்னு தான் சொல்லிட்டு சுற்றுவேன். அப்படி தான் இருக்கணும், நம்மளே நம்மளை அழகுன்னு பந்தா காட்டக்கூடாதுல்ல. ஒயன்னா அப்படி தான், மற்றவங்க நம்மளை அழகுன்னு சொன்னால் அதில் ஒரு கெத்து இருக்கும், நம்மளே போய் அழகுன்னு சொன்னால் அதில் என்னங்க கெத்து இருக்கு. சரி இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து செகண்ட் டே காலேஜுக்கு போன உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கிறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போகும்போது என்னது பொறுமையாக போனதால தானே அவங்க வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போகிறீங்க. ஆனாலும் பார்த்துட்டாங்க அவங்க. பொண்ணு நேற்று நீ தானே சிகரெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்த, சரி வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்களும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோன்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. போயிட்டு அப்படியே பக்கத்து கடையில் ஒன் ஷாப் இருக்கும், 2 கோட்ரு ஒரு ஆஃபு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னோது உங்களுக்கு மூஞ்செல்லாம் மாறி போகுது. என்னடா சிகரெட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கோட்ரு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா சொல்கிறீங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நான் போகலைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவங்களாம் என்ன சவுண்டு விட்றா, டயாங்க பாடுறா சவுண்டு, முன்னாடியே ஒரு பொண்ணு சவுண்டு கொடுத்து நீ என்னடா அப்படின்னு அப்படியே டயாங்க வந்து உங்கள் கிட்ட வரான். ஏஞ்சு கிட்ட வந்துட்டு அப்படியே கையெடுத்து அவன் கொஞ்சம் பேட் பாய்ங்க ஆக்சுவலாக வந்து தப்பான இடத்துல கை வைக்கலான்னு வரும்போது அப்போது பிரின்ஸிபல் வந்துடுறாங்க. பிரின்ஸிபல் வந்தோடனே மற்ற பசங்களாரும் ஓடி போயிடுறாங்க. டயாங் மட்டும் நின்றுட்டே இருக்கான் தைரியமாக. கேட்குறாங்க என்னடா பண்ணுற, அந்த பொண்ணு என்ன பண்ணுற, எதுக்கு அந்த மாதிரி தொட பார்க்குற அப்படின்போது, சார் பிரின்ஸிபல் தானே நீங்கள், என்ன வேலை இருக்குதோ அதை போய் பாருங்கள், இங்கே வந்து இதெல்லாம் கேட்டு நிற்காதீங்க அப்படின்றான். இப்போ பிரின்ஸிபல் சொல்கிறாங்க அதுக்குன்னு நீ அந்த பொண்ணு தப்பாக தொடுவேன் நான் பார்த்துட்டு போகணுமா, போய் அந்த பொண்ணுகிட்ட சாரி கேள்றான் அப்படின்ட்டு டயாங்கிட்ட சொல்கிறாங்க. டயாங்களா என்னது சாரியா, நானா, ஐயோ அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்றான். இப்போ ஒயன் சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்னை விடுங்க பிரின்ஸிபல் நான் போகிறேன் கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவன் டயாங் வந்து கெட்ட பையன் தெரியும், ஆனால் இந்த அளவுக்குலாம் வந்து ஒயனுக்கு புதுசாக இருக்குல்ல, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல். அதனால் ஒரு நாளும் ஒன்று பண்ணுறானேன்ற மாதிரி தான் ஒயனுக்கு இருக்குது. ஐயோன்ற மாதிரி என்ன பண்ணாமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் கேட்குறாங்க. அதுக்கு ஒயன் நல்ல பிள்ளைல எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னை சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஃபஸ்ட்டு டேவே, நான் வேணாம் நான் வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொன்னதுக்கு நான் சீக்கிரம் போய் என்ன படித்து கிழிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது செகண்ட் டே வந்து என்ன சரக்குலாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. நீங்கள் கேளுங்க பிரின்ஸிபல் அப்படின்போது பிரின்ஸிபல்லாம் ஏன்டா ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்காரு காலேஜ் தானே படிக்கிறேன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோன்ற மாதிரி இருக்குது. டயாங்க்கு வந்து காதெல்லாம் பொத்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேசுகிறதுலாம் பிடிக்காது போல். ரொம்ப காதை பொத்திக்கிட்டு ஐயோ சார் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், அந்த பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லி இங்கே வந்து கத்திகிட்டு இருக்காதீங்க அப்படின்போது, சரி இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, பொம்பளை பசங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இப்போ டயாங்களா என்னடி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, பயந்துட்டேன் போடி, அவர் என்ன பண்ணுறது, அவர் சொன்னால் நாங்கள் திருந்திடுவோமா, டே மச்சான் வாங்கடா அப்படின்னு டயாங் கூப்பிட்றாரு. அங்கேருந்து ஏதோ தெருநாய்ங்க ஓடி வர மாதிரி டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படி ஓடி வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒயனுக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோன்ற மாதிரி ஒயனும் வந்து கிளாஸுக்கு போயிடுறாங்க. கிளாஸுக்கு போயிட்டோன்னே ஜன்னலேருந்து பார்க்குறாங்க. டயாங் தான் கீழே வர சாயங்காலம் வர நான் கேட்குறத வாங்கி தந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறான். நீங்கள் கீழே போகணுமான்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ டயாங் என்னடா மச்சான் அவன் வரவே மாட்டான், இந்த வாட்டி என்ன கேட்கலாம் அப்படின், இந்த வாட்டி கூலிஃப் வாங்கி கொடுக்க சொல்லலாம்டா அப்படின்போது, அவள் எப்படிடா வாங்குவா ஒரு பொண்ணுடா அப்படின்போது, இப்போ தான் தெரிதா ஒரு பொண்ணுன்னு சொல்லி டயாங்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பொண்ணுன்னா என்ன வாங்கி கொடுக்கூடாதான், நான் வாங்கட்டும் என்ன ரொம்ப பேசுகிறா, கம்ப்ளைண்ட் பண்ணுறாடா பிரின்ஸிபல்கிட்ட,
வரட்டும் வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு ஃபார்மில் தான் இருக்காங்க. நீங்கள் போகிறீங்க பயந்து பயந்து புக்கு வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு. இப்போது டயாங் என்னவா புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா, நல்ல பொண்ணா நீ நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்களாம் கிட்ட வராதிங்க, தூரத்தில் இருந்தே பேசுங்க, ஏதாவது வாங்கி தரணுன்னா கேளுங்க, வாங்கி தரேன், அவ்வளோதான், கிட்டலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. டயாங்கள அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை கொடு அப்படின்னு சொல்லி கையில் வச்சுக்கிறான். இப்போ தாண்டா இதெல்லாம் தூக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் டயாங்க. இப்போ நீங்களாம் என்ன விஷயம், என் புக்கை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்போது, ஏய் காசு கொடுறா அப்படின்னு. டேய் மச்சான் கம்மியாக இருக்குடா காசு அப்படின்னு சொல்லி டயாங் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏய் கம்மியாக இருக்கு, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி டயாங் கேட்குறான். ஏன் அப்படின்போது, சொல்லுடி அப்படின்போது, என்கிட்ட காசுலாம் எங்கள் அம்மா தரமாட்டாங்க, என்கிட்ட இல்லை அப்படின்போது, என்னடி இல்லை உங்ககிட்ட இருக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே எப்படி சொல்கிறது, ஒரு பேக்கெட் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் கவன் போட்டிருப்பீங்க, அதில் வந்து தொட சைடு வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் காலாண்ட, அந்த பேக்கெட்டில் வந்து கையை விட்டுடுறான். நீங்களா ஐயோன்னு இருக்குமா இல்லையா, ஒரு பையன் வந்து கையை விடும்போது டயாங் கையை விட்டு காசு எடுத்துடுறான். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எனக்கு கேட்காம என்னை தொடாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டுறீங்க. நீங்களாம் படிக்க தான் வரீங்களா, எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டயாங்க்கு மூஞ்செல்லாம் மாறுது. ஏய் நீ யார் கேட்குறதுக்கு, அது நீ யார், உன் வேலை என்ன, நீ வந்தியா படிச்சியா எங்களுக்கு வாங்கி குத்தியா போனியான்னு இருக்கணும், இதெல்லாம் கேட்டுனுக்காது, அவ்வளோ உன்னை செம்ம கடுப்பாகுது அப்படின்றான். நீங்கள் பண்ணுறது யாருமே கேட்கக்கூடாதா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றீங்க. நீ என்னடி நீ தப்பு கரெக்டுன்னு நீ சொன்னால் நாங்கள் தெரிஞ்சிடணுமா, உன் வேலையை பார்த்துட்டு போ, இது வாங்கி கொடுத்துட்டு நீ கிளம்பினே இரு அப்படின்றான். காசு எடுத்துடுறான், உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் எடுத்துட்டு அப்படியே வந்து அது ஜூஸு அது இது சிகரெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்கிறான் டயாங்க. இப்போ நீங்கள் தான் இதெல்லாம் வாங்கணுமான்ற மாதிரி அவ்வளோ கடுப்பாகுது. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை, கோவம் கூட வர மாட்டேங்குது உங்களுக்கு, அவ்வளோக்கா வருது ஆனால் அவங்க ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க கோவத்தையே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனால் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவங்கெல்லாம் வந்து காலேஜ் கூட பார்க்காம அப்படியே வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கின்னு சிகரெட்லாம் அடிச்சுக்கின்னு அப்படிலாம் இருக்காங்க. நீங்கள் போயிடுறீங்க, மறுநாள் போகிறீங்க, உங்களுக்கு போகவே பிடிக்கல, தினமும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான் டயாங்க உங்களை. ஐயோன்ற மாதிரி இருக்குது, காலேஜுக்கு போகணுமான்ற மாதிரி. ஒரு நாளும் இப்படி பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்குமா இல்லையா. எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. காலேஜ் எப்படியோ போய் முடிச்சிடுறீங்க, ஒரு 1 இயர் தானே, செகண்ட் இயர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தேர்ட் இயர் 2 வருஷம் முடிச்சிடுறீங்க. முடித்த உடனே ஃபஸ்ட்டே வந்து டயாங் வந்து தேர்ட் இயர் தான் சொன்னல, அவன் வந்து 1 வருஷம் தான் இருந்தான். நீங்கள் வந்து 2வது வருஷம் படிக்கும்போது அவன் இல்லை, அவன் காலேஜ் முடிச்சிட்டான். நீங்களும் முடிச்சுட்டீங்க காலேஜ். 1 வருஷம் அவன் தொல்லை இருந்துச்சு, 1 வருஷம் அவனோட பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அதனால் வந்து 1 வருஷம் வந்து நீங்கள் நிம்மதியாகவே இருந்தீங்க அவன் இல்லாமல். அப்புறம் வந்து இப்போ உங்கள் வீட்டில் தான் பேசுகிறாங்க. அம்மா நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களாம் யாருமா அது அப்படின்றீங்க. அதுவா அவன் பேர் டயாங், கிம் டயாங் அப்படின்னு. என்னது கிம் டயாங்கோ, பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, சரி ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்றது. ஃபோட்டோவே கொடுக்கலையம்மா, சரி விடு நம்ம நேரில் பார்ப்போம்ல, எப்போ பார்ப்போம் அப்படி, மேரேஜில் நேரில் பார்ப்பல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு ஃபோட்டோ வேணும், எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்குது அப்படின்போது, இல்லைடிம்மா அவங்க ஃபோட்டோ கொடுக்கலம்மா அப்படின்போது, ஏன் தரல அப்படின்போது, தரலம்மா என்னன்னு தெரில, நானும் கேட்கல மறந்துட்டேன் பேசுகிற இதில் அப்படின்போது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு செம்ம குழப்பம், ஒருவேளை டயாங்கு காலேஜில் பார்த்து அந்த பையனாக இருப்பானோன்ற மாதிரி அதே கன்ஃபியூஷன், அதே தான் டயாங்கே தான். அந்த பக்கம் பார்த்தா டயாங்கு எப்பவும் போல் வீட்டிலே உட்காந்து சரக்கு அடிக்கிறானான்னு பார்த்துக்கோங்களேன் நீங்களே. அவனுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் தான் வந்து சரக்குலாம் அடிச்சிட்ருக்கான். இப்போது அவங்க ஒரு கதவை தட்டுறாங்க வீட்டில் இருந்து, அவங்க அம்மா தான். கதவை தட்டின உடனே ரொம்ப பயப்படாமல் போல் அம்மாவுக்கு மட்டும் எல்லாத்தையும் எடுத்து குப்பை டப்பாவில் போட்டுடுறான், மறைச்சி வச்சிடுறான், கவரை போட்டு மறைச்சி வச்சுட்டு, சொல்லுங்கம்மா அப்படின்னு கதவை திறந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறான். அவங்க அம்மா, டேய் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கோம், ஃபோட்டோவை வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறியா அப்படின்னோது. ஃபோட்டோவா, ஏன் ஃபோட்டோ கொடுத்தீங்களா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னோது. இல்லைடா கொடுக்கல, நான் மறந்துட்டேன் பேச்சு வாக்கில், அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்னது. அவங்க தராங்க நீ தரமாட்டியாமா அப்படிலாம் சொல்லிவிட்டு அவனும் வாங்குறான், பார்க்குறான். ஓயனு அந்த பொண்ணு தானே இது, ஐயோ என் பொண்டாட்டியாக வரப்போகிறா, அவளை பொண்டாட்டியாக வந்த பிறகு நல்லா அப்படியே
நல்லா ரேகிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மாட்டினாடா ஒரு வழியாடுன்ற மாதிரி. ஆனால் டயாங்க்கு தெரியல, அவள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து டயாங்கையே மாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. டயாங் ரொம்ப ஹாப்பி. இந்த பொண்ணு தான்மா எனக்கு வேணும் அப்படி சொல்லி அடித்து சொல்கிறான் அவங்க அம்மாவில். அப்படியாடா, எனக்கு தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தானே அப்படின்னுவது. இல்லையே, அதனாலலாம் இல்லை, அவள் எனக்கு வேணும். எதுக்கு அப்படின்னு, அது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறான். இப்போ அவங்க அம்மா, பரவாயில்ல நம்ம பையன் நம்மளை மாதிரியே இருக்கான், நல்ல பொண்ணுங்களை தான் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது இல்லை, அவன் எதுக்கு நினச்சான்னு நமக்கு தான் தெரியும். இப்போ வந்து ஒயனு கரெக்டாக மேரேஜ் ஹாலில் காட்டுறாங்க. 2 பேரும் ஃபேஸ் பார்க்குறாங்க. இப்போ டயாங்க்கு இது நார்மல் தான், ஏன்னா டயாங் ஏற்கனவே ஃபோட்டோ பார்த்தாச்சு. ஆனால் ஒயன் பார்க்கல இல்லையா. ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. யாரு இவனான்ற மாதிரி, நான் நினச்சேன்ற மாதிரி கல்யாணத்துலேயே வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வேணாம், இவன் வேணாம் அப்படின்னுவது. என்ன இவன் வேணாம், இவ்வளோ வந்தாச்சுமா, இதுக்கப்புறம் நீ வேணான்னா என்ன அர்த்தம் அப்படின்னுவது. இல்லைம்மா இவன் சரியான பொறுக்கி பையன் அப்படின்னு காதுகிட்ட சொல்லும் போது அவன் டயாங் இந்த பக்கம் பார்க்குறான் அப்படியே உங்கள் சைடு. அம்மா இந்த ஹால் நல்லா இருக்குல்ல அப்படின்னுவது. ஆமாடி நல்லா இருக்கு, ஏதோ சொல்லிட்டு இருந்தி எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னுவது. இவன் பொறுக்கி பையன் அப்படின்னுவது. அப்படியே டயாங் தொடையிலே கிள்ளி விட்டுறான், அவங்கள கேட்டுட்டான் போல். அப்படின்னுவது எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. கொசு சத்தம் அப்படின்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அம்மா இவன் ஒரு பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கத்துறீங்க. இந்த சவுண்டு மியூசிக்லாம் இருக்கும்ல, அதனால் உங்கள் அம்மாவுக்கு கேட்கல. என்னடி சொல்கிற, என்னது இது அப்படின்னும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. உங்களுக்கு கேட்கல, அவனுக்கு கேட்டுருச்சு போது அவன் சொல்கிறான், என்னடி உங்கள் அம்மாட்ட மாட்டி விட்றியா, இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி லுக் விட்டுட்டு இருக்கான் டயாங்க. இப்போது மேரேஜ்லாம் ஆகிடுச்சு. இப்போது 2 மந்த்தாக வந்து டயாங்கோட அந்த நிலமை அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டிலே சரக்கு அடிக்கிறது, அதாவது ஒயனை நல்லா ரேகிங் பண்ணுறான். எப்படி வீட்லேயே வந்து ரேகிங் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன். அது வாங்கினுவான், இது வாங்கினுவான்னு சொல்லி செம்ம இது பண்ணுறான். ஒரு பொண்டாட்டி ஒய்ஃப் மாதிரியே பார்த்துக்க மாட்றான். ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். கீழே உட்காடுறீ, மேலே உட்காடுற அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்கள் வந்து இது போக போக உங்களுக்கே பிடிக்கல, என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளுக்கு ஒரு இது மரியாதையை கொடுக்க மாட்டானேன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவனை திருத்துறீங்க. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட வந்து உங்கள் அம்மா முன்னாடி தான் நிறைய விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறீங்க. அப்போது அவங்க அம்மா முன்னாடினா டயாங் வந்து நல்லா அது என்ன இருந்தாலும் கேட்டு புரிஞ்சுப்பான். அதனால தான் வந்து அம்மாவையும் டயாங்கையும் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையன், என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறான். அவன் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் 100 ஜென்மம் தவம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான். நான் ஏதோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறீங்க. ஏன்னா வந்து இவங்க அம்மா முன்னாடி சொன்னால் அவங்க அம்மா நம்புகிற மாதிரி தானே அவனும் இருப்பான், கொஞ்சம் சேஞ்ச் ஆவான்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறீங்க. அவன் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்கான். உங்களுக்கு கடுப்பாகுது. நீங்கள் வந்து அவங்க அம்மாட்டே சொல்லிடுறீங்க, இவன் இப்படி இருக்கான், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இப்படி இருந்தால் டயாங் பிடிக்காது, எனக்கு அவன் வந்து நல்ல பையனாக இருக்கணும், என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கணும், என் குழந்தைக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குடி பழக்கம், இந்த சிகரெட்டு எல்லாத்தையும் அவன் விட்டுடணும், அவன் எனக்கானவனா என் கூட நல்லபடியாக வாழணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா, அதாவது டயாங்கோட அம்மாவும் வந்து அப்படியே அம்மா இப்படிலாம் பண்ணுறானே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு உங்கள் முன்னாடி அது பண்ண மாட்டான். ஏன்னா வந்து அவன் அவ்வளோ நம்புகிறான், உங்கள் மேலே அவ்வளோ பயம் வச்சுருக்கான், அதனால தான் உங்கள் முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்போது. அப்படியா, நான் இந்த வாட்டி பார்க்குறேன், அவனை நான் திருத்துறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே திருத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து டயாங் வந்து வீட்டில் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ரூமில் தான் சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே சரக்கெல்லாம் ஊற்றிட்டு எதோ பண்ணி அப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சு சரக்கு குடிச்சிட்டு சண்டை வர போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயன் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க அம்மாகிட்ட வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்து காட்டுறா. கொஞ்சோண்டு கதவு மட்டும் திறந்து, அந்த கதவு லேசாக வந்து ஓப்பன் ஆனதை வந்து டயாங் நோட் பண்ணிடுறான். யாரோ பார்க்குறாங்க அப்படின்றதால ஒழுங்காக இருங்கடான்ற மாதிரி சிக்னல் காட்டுறான். யாருமே கண்டுக்கல, எல்லோரும் அவ்வளோ ஃபுல் மட்டையில் இருக்காங்க குடிச்சிட்டு. அப்புறம் டயாங்கோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வந்து எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. எல்லோரும் தள்ளாடிக்கினே போகிறாங்க பசங்கள்லாம். அப்புறம் தண்ணி எடுத்து டயாங்கோட அம்மா மூஞ்சில் ஊற்றிட்டு சொல்கிறாங்க, நீ இப்படி இருக்கிறது சரியில்லை, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை நீ நல்லா பார்த்துக்கணும், இப்படிலாம் பண்ணாத, எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல நீ பண்ணுறது,
எனக்காக சேஞ்ச் ஆகு, அப்புறம் உன்னை நம்பி வந்திருக்க அந்த பொண்ணுக்காக நீ கொஞ்சம் மாறலாம்ல அப்படின்றாங்க. இப்போ டயாங் வந்து அப்படியாம்மா, ஏன்னா டயாங் வந்து அவங்க அம்மா சொல்கிறது வந்து அவ்வளோ நம்புவான், அவ்வளோ கேட்பான், எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுப்பான், மனசில் நல்லாவே ஏற்றிப்பான். அதனால் வந்து அவங்க அம்மா சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தை கூட வந்து முடியாது, பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லலை. சரிம்மா நான் மாறுறேன், உங்களுக்காக நான் கண்டிப்பாக மாறுவேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் தவிர்த்து ஒயனுக்காகன்னு வாயில் வரமாட்டேங்குது. இப்போது ஒரு 2 மந்த் கழிச்சு தான் ஆஃப்டர் தான் காட்டுறாங்க. செம்ம சேஞ்சு. டயாங்கிட்ட வந்து ரொம்ப நல்ல பையன், சிகரெட் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், அதுக்கடுத்து வந்து என்ன ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையனாக மாறிட்டான். இப்போது ஒயன் வந்து சொல்கிறாங்க, எல்லாம் உங்கள் அம்மா சொன்னதால தானே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது ஒயனோட அம்மாலாம் வீட்டுக்கு வராங்க, அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. இப்போ பார்க்குறாங்க டயாங் வந்து அவங்க கண்ணுக்கு எப்படி இருக்கும்னா எப்பவும் நல்ல பையன் மாதிரி தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல என்ன விஷயம்னு. அதனால் எவ்வளோ அழகாக இருக்கான், என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிது, என்ன இவ்வளோ நல்ல பையனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புகழ்கிறாங்க. அப்புறம் வந்து டயாங்கோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க, என் பையன் வந்து எப்படி இருந்தான்னு எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி மைண்ட் வாய்ஸு ஒயனுக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி. அப்புறம் டயாங் சொல்கிறான், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி, நான் வந்து எங்கள் அம்மா சொன்னதுக்காக மட்டும் கிடையாது, நீயும் என்னை எவ்வளோ திருத்த பார்த்த, 2 பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், 2 பேரும் என்னை வந்து மாற்றிட்டீங்க, எனக்கு உங்கள் 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயனோட கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு இப்போ குரூப் ஃபோட்டோக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒயனோட அம்மா அப்பா, டயாங்கோட அம்மா எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்தோடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி. டயாங்க்கு வந்து ஒயனை எப்போவுமே விட்டுறக்கூடாது, எப்போவுமே ஒயன் நம்ம கூட இருக்கணும், நம்ம எந்த ஒரு கெட்ட பழக்கத்துலேயும் போகக்கூடாது, ஒயனை நல்லா பார்த்துக்கணும், ஒயன் தான் என்னோடய உலகம், எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம், அதே மாதிரி அவங்க அம்மா அப்பாவுக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம், அவளுக்காக நான் எப்போவுமே நிற்கணும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே 1008 திங்ஸு எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவ்வளோ ஓவர் திங்கிங், நல்ல விஷயம் பற்றி நல்லாவே திங்க் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் வந்து ஒரு 1 இயர் கழித்து காட்டுறாங்க. 1 இயர் கழித்து காட்டினோடனே அழகாக ஒயனோட மடியில் ஒரு குழந்த, ஒயனோட வயிற்றில் ஒரு குழந்த, ஏன்னா வந்து 2 குழந்த, ஒன்று வயிற்றில் இன்னொன்று மடியில். ஏன்னா ஏற்கனவே வந்து மேரேஜ் ஃபஸ்ட்டு வந்து அந்த கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பார்ல, அப்போவே வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் அப்படியே அந்த பேபி ஃபார்ம் ஆகி அந்த பேபி வெளியே வந்துட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து அப்படியே வந்து இன்னொரு பேபி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து மொத்தமாக எங்களுக்கு மேரேஜ் ஆகி வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 2.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக அழகாக இருக்காங்க. குட்டி பாப்பாலாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, டயாங் மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் டயாங் மாதிரி கெட்ட விஷயமே பண்ணல இந்த பாப்பா. அப்படியே வந்து பார்க்க வேணால் டயாங் மாதிரி இருக்குது, ஆனால் பண்ணுறதெல்லாம் ஒயன் மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இப்போது டயாங்கும் மாறிட்டான்ல, டயாங்கும் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ 2 பேரும் வந்து இப்போது அந்த குட்டி பாப்பா கிஸ் பண்ணுற மாதிரி, அந்த குட்டி பாப்பா அம்மா அப்பா அப்படின்னு க்யூட்டாக சொல்கிற மாதிரி, இப்போ அந்த குட்டி பாப்பாவும் வயிற்றில் இருக்க பாப்பாவும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது. அப்படியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் நிறைய நினச்சேன், எப்படின்னா இந்த ஸ்டோரி இதோட முடியுது, நிறைய நான் யோசித்து பார்த்தேன், இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு. எனக்கு வந்து ஒன்று சொல்லலான்னு தோணுது, ஆனால் அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு தோணுது. எப்படியோ ஃபைனலாக இந்த ஸ்டோரி வந்து முடியுது. நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே காய்ஸ், பாய், டாட்டா, சராங்கயோ.